மாம்சமான திரையை என்று கிழித்து புது வழி திறந்தீர். மாம்சமான திரையை என்று கிழித்து புது வழி திறந்தீர். மகா மகா பரிசுத்தமும் திரு சமூகம் நுழையச் செய்தீர். மகா மகா பரிசுத்தமும் திரு சமூகம் நுழையச் செய்தீர். வல்லமையும் மகிமையும் தகப்பனே உமக்குதானே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு இந்த காலை வேளையிலே மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வாழ்த்துக்கள். கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. அன்பானவர்களே, இந்த நாளிலே தேவனாகிய கர்த்தர் நமக்காய் கொடுக்கின்ற அவருடைய வாக்குறுதியானது நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனம். முத்துக்களை பார்க்கிலும் ஞானமே நல்லது, இச்சிக்கப்படத்தக்கவைகள் எல்லாம் அதற்கு நிகரல்ல. அன்பானவர்களே, இன்றைக்கு அறிவுக்கு, பணத்திற்கு, கல்விக்கு நாம் கொடுக்கிற விலை மிகவும் அதிகமாக இருக்கிறது. பிள்ளைகளை படிப்பினுடைய ஞானத்தினுடைய அருமையை அறிந்தவர்கள் எவ்வளவு பணங்களை, நேரத்தை பிள்ளைகளுக்காய் செலவிட முடியுமோ அவ்வளவு செலவிடுகிறார்கள். தம் பிள்ளைங்க அறிவாளிகளாய் ஞானிகளாய் திகழ வேண்டும் என்று. ஏன் அவர்கள் அறிவாளிகளை ஞானிகளாய் தன் பிள்ளைகள் ஆக வேண்டும் என்று விரும்புகிறார்கள்னா, படிப்புக்கு பணத்தை போடுறதுக்கான காரணம் பிள்ளைங்க நாளைக்கு பணத்தை சம்பாதிக்கணுன்றதுக்கு. நாளைக்கு அவர்கள் பொன் வெள்ளியை சம்பாதிக்கணும், வீடை சம்பாதிக்கணும், வசதிகளோடு கூட வாழணுன்றதுக்காக பெற்றோர்கள் தன் பிள்ளைகளுக்கு பிரியமானே கல்விக்கான பணத்தை செலவிடுகிறார்கள். ஆனால் இங்கே எல்லா ஞானத்திற்கும் அறிவுக்கும் பிரியமானே சொந்தக்காரர். இங்கே நமக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கும் போது அவர் சொல்லுகிறார், முத்துக்களை பார்க்கிலும் ஞானமே நல்லது. இந்த உலகத்துல நீ விரும்புற, நீ இச்சிக்கப்படத்தக்கவைகள் ஒன்றும் அதற்கு சமம் இல்லை, அதற்கு நிகர் இல்லை. இந்த உலகத்துல ஞானத்தோடு கூட நீங்க எதை ஒப்பிட்டாலும் ஞானம் எல்லாத்தை விட பலபடி மேல நிற்கும். அதற்கு சமமானது இந்த உலகத்தில் ஒன்றும் இல்லை. ஆகையால் வெள்ளி, பொண்ணு, இந்த உலகத்தில் இருக்கிற நீங்க எதை கொண்டு வந்து முன்ன வச்சாலும் ஞானத்துக்கு முன்பதாக அதால ஜெயிக்க முடியாது. அதனால தான் கர்த்தர் சொல்றார், நீங்க விரும்பத்தக்க, நீங்க இச்சிக்கத்தக்க எதுவும் அதற்கு நிகர் இல்லை. ஆகையால் நிகரில்லாத அந்த ஞானத்தை தேவனிடத்தில் நாம் கேட்போம். சாலமோன் அதை கேட்டதினாலே ஆண்டவர் இதுவரைக்கும் எந்த ராஜாக்களுக்கும் இல்லாத செல்வம், பேர், புகழ் நான் உனக்கு தருவேனார். நாமும் ஞானத்தை கேட்போம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லாவற்றையும் ஞானத்தோடு கூட சேர்த்து தருவார். செபிக்கலாம். பரிசுத்தரே, ஞானத்தின் மேன்மையை குறித்து இந்த காலை வேளையிலே தான் ஜனத்துக்கு முன்பதாக வைத்து வெளியேற பெற்ற மாணிக்கமாம் கர்த்தருடைய வசனத்திற்காய் நன்றி சொல்லுகிறேன். ஆமாண்டவர், இந்த உலகத்திலே செல்வத்தின் பின்னால நிறைய பேர் ஓடுகிறார்கள். ஆனால் உங்கள் பின்னால ஓடி வந்தா செல்வம் அவங்க பின்னால வரப்போகுது. உன் பிள்ளைகள் செல்வத்தின் மேல் கவனத்தை வைக்காம ஞானத்தின் மேல் தன்னை உண்டாக்கின தேவனாகிய கர்த்தராகிய தேவன் ஞானத்தின் மேல் அதிக கவனம் உள்ளவர்களாய் பிள்ளைகள் வாழ உதவி செய்யும். எல்லா மகிமையும் கர்த்தர் நீரிடும். நல்மீட்பர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். வல்லமையும் மகிமையும் தகப்பனே உமக்குதானே. God bless you, church. Have a blessed day.